ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சில நிமிடம் நாம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். எதிர்பார்ப்போடு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? பக்கத்தில் யாரையாவது திரும்பி பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், நீங்க நினைக்கிறத விட நல்லவர், நீங்க புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நல்லவர். நீங்க அதை ருசிப்பீங்க, நீங்க அவரை அனுபவிப்பீங்க, பிற்பாடு நீங்க அவரை ரசிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. இயேசு ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. கொஞ்சம் ரூபா பைங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உற்சாகமாய் அவர் ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. இயேசு ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிரிச்சுக்கிட்டே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, எந்தன் கண்மலை, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீ. நல்லா தட்டி சொல்லுங்க, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. அவர் இஸ்ரவேலின் துதி பலிகளில் வாசம் பண்ணுகிறவர். உங்களுடைய துதி காணிக்கை அவருக்கு உகந்த காணிக்கை. He loves to listen you praise him. நீங்கள் ஆராதிப்பது அவருக்கு அவ்வளவு பிரியம். உங்கள் காணிக்கையை அவர் அங்கீகரிக்கிற தேவன். நீங்க சொல்ற ஒவ்வொரு ஆராதனைக்கும் அவர் அவ்வளவு சந்தோஷப்படுவார். மனதார சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. என் சிறகுகளின் நிழலில் என்னை என்றும் மகிழச் செய்தி. தூயவரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. We worship you Lord. ஆராதனை உமக்கு. அவரை ஆராதியுங்கள். ஆராதனை நாயகன் நம் மத்தியில் இருக்கிறார்.
நீங்கள் துதிக்க துதிக்க அவரை சிங்காசனத்திலே, துதி சிங்காசனத்திலே உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். With all your heart, with all your strength, சத்தமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை தட்டி சொல்லுங்க, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை நாயகனே, நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஆராதனை நாயகனே, ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகனே ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க அந்த நாமத்தை, ஜீசஸ் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஜீசஸ். இன்னும் சத்தமா சொல்லுங்க ஜீசஸ். we worship you ஜீசஸ். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். ஹalleluya, thank you ஜீசஸ், thank you ஜீசஸ். வலது கரத்தை உயர்த்தி பிடிச்சு கொஞ்ச நேரம் thank you ஜீசஸ் னு சொல்லுங்க. thank you ஜீசஸ், thank you ஜீசஸ். அவரை சொல்லும்போதே நீங்க அனுபவிப்பீங்க. thank you ஜீசஸ். ரெண்டு பேர் என் நாமத்தில் கூடினா நான் வருவேன்னு சொன்னவர் இவ்வளவு பேர் கூடி இருக்கிறோம். மெய்யாகவே நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், என்ன சூழ்நிலையில நீங்கள் வந்திருந்தாலும் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எந்த மருத்துவம் தராத விடுதலை, எந்த கவுன்சிலிங் தராத விடுதலை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு தருகிறார். இயேசுவின் நாமத்திலே தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் thank you ஜீசஸ் னு சொல்லுங்க. thank you ஜீசஸ் னு நன்றி செலுத்தி விசுவாசத்திலே கர்த்தர் அற்புதம் செய்ய ஒரு தளத்தை ஏற்படுத்துவோம். thank you thank you னு சொல்லுங்க. கை தட்டி thank you thank you thank you thank you thank you அப்பா, அற்புதம் செய்ய போறீங்க. thank you அப்பா, இந்த மாலை வேளையிலே பெரிய காரியங்களை பார்க்க போகிறோம். thank you அப்பா, நன்றி 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 நன்றி. thank you ஜீசஸ், thank you ஜீசஸ். ஹalleluya. பக்கத்துல யாரையா பார்த்து சொல்லுங்க, thank you ஜீசஸ் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. நல்லா சிரிங்களேன், சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்க. உங்க கூட இருக்கிறார். இன்னைக்கு நிச்சயமா நீங்க சந்தோஷமா தான் வீட்டுக்கு போக போறீங்க. ஹalleluya, சந்தோஷமா தான் வீட்டுக்கு போக போறீங்க. அவர் சங்கீதக்காரன் சொன்ன ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. நான் எப்பப்பெல்லாம் பிரயாணப்படுகிறேனோ அப்பமெல்லாம் அந்த வார்த்தை, தனிமையிலே பிரயாணப்படும் போதெல்லாம் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். நீர் எனக்கு துணையா இருக்கிறபடினா உமது செட்டுகளின் நிழலிலே நான் களி கூறுவேன். ஹalleluya. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொள்ளுகிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. சங்கீதம் 63:7. ஹalleluya. அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். நான் சொல்கிறேன், அவர் சொன்ன சொல்லை மாறாமல் காப்பாற்றுகிற உண்மையுள்ள தேவன். அவர் உங்களை விட்டு விலகவில்லை, உங்களை கைவிடுவதில்லை. அவர் உங்களுக்கு சொன்னார்னு நீங்க தைரியமா நம்பலாம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. சொல்லுங்கண்ணே, என்னை விட்டு விலகுவதில்லை, என் கையை விடுவதில்லை, என் கையை பிடிச்சிருக்கிறாரு. என்னை வெட்கப்பட விட மாட்டாரு, தோல்வியை சந்திக்க விட மாட்டா, நான் தலைகுனிய விட மாட்டா. வெட்கப்பட்ட இடத்துல என் தலையை நிமிர பண்ணுவா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவா, என் காரியம் மாறுதலாய் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். கையை தட்டி சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். வரமுன் நான் ஒரு வசனத்தை படித்துட்டு வந்தேன். மத்தேயுல இந்த யூத ஜனங்களை குறித்து இயேசு சொன்னார். எத்தனையோ முறை நான் கோழி தன் சிறகுகளின் கீழ் தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் பொருட்டு கூப்பிட்டது போல உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் வரவே இல்லை. செய்தி சொல்லி அனுப்புனேன், ஆளை அனுப்புன ஆளெல்லாம் கொலை செய்துட்டீங்க. நான் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்ப்பது போல எவ்வளோ தர நான் முயற்சி செய்தேன், நீங்கள் கேட்கவே இல்லைன்னு சொன்னேன். அந்த யூதர்கள் அவரை வேண்டாம் நிராகரித்ததுனால இன்னைக்கு புறஜாதி ஆகிய நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்ன பாக்கியம்? இந்த சிறகுகளின் நிழலிலிருந்து நம்மை அவர் விலக்குவதே இல்லை. சங்கீதக்காரன் சொன்னது போல அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது நீங்கள் அவருடைய சிறகுகளின் நிழலிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள். அவர் தமது சிறகுகளால் உங்களை மூடி இருக்கிறார். அந்த சிறகுகளை தாண்டி எந்த சேதமும் உங்களை நேரிட முடியாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுக முடியாது. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிட முடியவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அவர் தமது சிறகுகளால் உங்களை மூடி இருக்கிறார்.
அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு கோழி தன் குஞ்சுகளை காக்கும் பொருட்டு தன் சிறகுகளை விரிப்பது போல உங்கள் மேல் விரித்து உங்களை அந்த சிறகுகளின் நிழலில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை தந்தார். அந்த பாடலை நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து கற்றுக்கொண்டு பாடப்போகிறீர்கள். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜி ஷேப் மேஜர். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. கொஞ்சம் ரிவர்ப். நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. இவரை நம்பி நீங்க இளைப்பாறலாம். சொல்லுங்க. நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. அடுத்தது அங்க நம்பி கண்மணி பார் என்னை காப்பாரு, கண் உறங்காமல் என்னை காப்பார். சங்கீதக்காரன் சொல்ல, இஸ்ரவேலை காப்பவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படி நம்பிட்டாலே அவர் நமக்கு மறைவிடமாக மாறுகிறார். நம்ம நம்பி இளைப்பாறுகிற உறைவிடமாக மாறுகிறார். அல்லேலூயா. நமக்கு அடைக்கல பட்டணமாக மாறுகிறார். நாம் புகுந்த வீடாக மாறுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தமா. நம்ம அவரை பாட போகிறோம். என்னோட சேர்ந்து இணைந்து. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. கொண்டாடி. நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. என்ஜாய் பண்ணி சொல்லுங்க. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே என்ன சொல்லுமா? மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. சத்தமா. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. உங்க சத்தம் கேட்கட்டும். ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஈஸியா இருக்கா? எத்தனை பேருக்கு பாடுறதுக்கு ஈஸியா இருக்கு? எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கொண்டாடி அந்த சிறகுகளின் நிழலை நீங்க அனுபவிக்கணும். கொஞ்சம் ஸ்லோவா போலாமா? தேங்க்யூ ஜீசஸ். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. கொண்டாடி பாடணும்.
நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். சொல்லுங்க, கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கைதட்டி அவரை மறைவிடமேன்னு, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. நல்லா தட்டி சொல்லுங்க, ஆராதனை உமக்கு. இப்படி தட்டணும். நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே அற்புதமா தட்டுறீங்க. சொல்லுங்க, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. செய்வாரா? நம்பி சொல்லுங்க. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. நல்லா தட்டி சொல்லுவோம். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு. சத்தமா பாடுங்க. எவ்வளவு சத்தமா? மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே
ஆராதனை. ஓஹோ ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. ஓ நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. எத்தனை பேரடா நம்ப முடியும் சொல்லுங்க? சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் எனக்கு துணையா, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. நான் உங்க கண்மணி வந்திருக்கிறேன் சொல்லுங்க. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை, கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே கைதட்டி சொல்லலாமா? ஓ மறைவிடமே ஆராதனை. உமக்கு ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை. புகழிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை. புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. எங்களை மறைக்கிறவரே, உறைவிடமே, எங்கள் புகுந்த இடமே, ஆராதனை ஆராதனை உமக்கு. உறைவிடமே we worship you அப்பா. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஒரு விசேஷமான பாதுகாப்பு, ஒரு மேகம். நீங்க அவரை மறைவிடமா கொண்டாட கொண்டாட நீங்கள் மறைக்கப்படுகிறீர்கள். சொல்லுங்க. ஆராதனை உமக்கு ஷகதல ரகதுரபோ மகதல பக்கரபா. ஆராதனை. பின்பாக உள்ளவர்கள் ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா. Thank you Jesus. கை தட்டி சொல்லுங்க மறைவிடமேன்னு. வாய் திறந்து சொல்லுங்க. மறைவிடமே, உறைவிடமே, அடைக்கலமே, எங்க புகலிடமே. தாவீது மகனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, எனக்கு அடைக்கலமான உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாபரமாக்கி கொண்டபடினா பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி இந்த மறைவிடத்தை அனுபவிப்பது? எப்படி இந்த உறைவிடத்தை அனுபவிப்பது? காலையில் சொன்னேன், 91வது சங்கீதத்தின் பாதுகாப்பை அனுபவிப்பதற்கு இந்த சங்கீதத்தில் முக்கியமான ஒரு வசனம், 2வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று என்ன என்று சொல்லணும். அல்லேலூயா. அப்போ மறைவிடமேன்னு நீங்கள் சொல்லும் போதே அவரை நீங்கள் மறைச்சிருங்க வந்துன்னு கூப்பிடுறீங்க. உறைவிடமேன்னு நீங்கள் சொல்லும் போதே அவர் உங்களை அப்படி கட்டி அணைச்சிருவார். அல்லேலூயா.
அடைக்கலம் என்ற உடனே அவருக்கு உங்களுக்கு முன்பாக நின்று எத்தனை, அதான் சங்கீதக்காரன் இவர் அனுபவிச்சதுனால தான் சொல்கிறார், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன், என் மேல் யுத்தமே எழும்பினாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன். காரணம், கர்த்தர் மறைவிடமாக இருக்கிறபடினால அவருக்கு தெரியும் யாரும் ஒண்ணுமே சாதிச்சிட முடியாது நமக்கு விரோதமா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எதுக்கெல்லாம் அவர் மறைவிடம்? ஒன்று கொள்ளை நோய்க்கு மறைவிடம், இன்னொன்று கொள்ளையிடுகிற மனிதர்களுக்கு மறைவிடம். ஹல்லேலூயா. 31வது சங்கீதத்தில் சொல்கிறார், நீ மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் நாவுகளின் சண்டைகளுக்கும் என்னை மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து என்று சொல்லி இருக்கிறது. மறைத்து விடுகிறேன். ஹல்லேலூயா. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு என்ன செய்கிறார்? மறைத்து விடுகிறார். நாவுகளின் சண்டைக்கு என்ன செய்கிறார்? மறைத்து விடுகிறார். அவரை மறைவிடமா கொண்டாட கொண்டாட 35வது சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் நானவனை கொள்ளையிடுகிறவனின் கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று. ஹல்லேலூயா. மோசமான உலகம், நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கு கைமாறாய் தீமையை செய்து போய் விடுவார்கள். சூழ்நிலைக்கு ஏத்தா போல் மாறி விடுவார்கள். an opportunistic world this is. ஒரே ஒருவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு துணையாய் நின்று காப்பார் என்றால் இந்த ஆண்டவர் தான். கைகளை தட்டி அவரை கொண்டாடுங்க. அவர் நீங்கள் கைவிடப்பட்ட நேரத்தில் உங்களை தேடி வந்தபடினா, அவர் நீங்கள் ஒன்றுக்கும் உதவாத, யாரும் இல்லாத, இயலாத, பலவீனப்பட்ட நேரத்தில் உங்களை தேடி வந்தபடினா, எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருப்பார் என்று நீங்கள் அவரை நம்பலாம். உங்களுக்காக இரத்தத்தையே சிந்தினபடியினால் நீங்கள் அவரை நம்பலாம். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது சொல்லுகிறார் அதே சங்கீதத்தில் 35வது சங்கீதத்தில், நான் நன்மை செய்தேன், எனக்கு கைமாற அவங்க தீமை செய்துட்டு போறாங்க. 12வது வசனத்தில், நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். இதுதான் இந்த உலகம். ஆனால் ஆபத்து என்று நேரிட்டா கூட அனுகூலமான துணையா இருக்க ஒருவர் உண்டு என்றால் அது நம்முடைய கர்த்தர் தான். கரங்களை தட்டி அந்த கர்த்தரை தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூனா நீங்க இருக்கிறார் என்று நம்புறீங்க. தேங்க்யூன்னு உங்க வாயில சொல்றீங்கன்னா அவர் உங்களுக்கு மறைவிடமா இருக்கிறார் நம்புறீங்க. வாயை திறந்து சொல்லுங்க. உங்க வாயில நீங்க சொல்ற சொல்லுதான் நீங்க அனுபவிக்க வைக்கும். வாயை திறந்து தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே. பியூட்டிஃபுல் சொல்லுங்க. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. இப்ப நல்லா தட்டி சொல்லலாமா? ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. தாளத்தை தப்ப விட்டுறாதீங்க. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நான் செய்த நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. சொல்ல முடியுமா? இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இது ஒரு விழுந்து போன உலகம். சொல்லுங்க. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே என் துணை நின்று காப்பவரே, விட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே, சத்தமா மறைவிடமே ஆராதனை,
உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை. உமக்கு ஆராதனை. இன்னொரு விஷயம், மறைவிடமே மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை. புகழிடமே உமக்கு ஆராதனை. நல்லா தட்டி சொல்லுங்க, ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதிக்கிறப்ப ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே. மாறாதவரை பார்த்து சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே. கடைசி ஒரு விஷயம், ஆசைக்கு சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. ஆசை நாயகனை கொண்டாடுங்க. ஆராதிக்கிறோப்பா. ஷபலரபா கதலமரகா துரபா. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எங்க மறைவிடமே உறைவிடமே எங்க அடைக்கலமே எங்க புகலிடமே. வாய் திறந்து கையை தட்டி மனதார ஆவியில் ஆராதிங்க. எங்க மறைவிடமே எங்க உறைவிடமே எங்க அடைக்கலமே எங்க புகலிடமே. உமக்கு ஆராதனை அப்பா. சொல்லுங்க, உமக்கு ஆராதனை அப்பா. கடைசி வரைக்கும் தெவிட்டாமல் நேசிக்கிறவ. எத்தனை மனிதர்கள் மாறினாலும், எத்தனை திறமை பெற்றவர்கள் வந்தாலும், எத்தனை உங்களிலும் பலவான்கள் வந்தாலும், உங்களிலும் இன்னும் சிறப்பானவர்கள் வந்தாலும், கடைசி வரைக்கும் உங்களை நேசிப்பவர் அவர் ஒருவர் தான். தெவிட்டாமல் நேசிப்பா, தெவிட்டாமல் நேசிப்பா. கையை தட்டி வாயை திறந்து, என் நேச, என் மறைவிடம், என் நேச, அவருடைய கொடி, நேச கொடி என் மேல் படர்ந்திருக்கிறது. நான் அவருடைய நேச, நான் அவருடைய நேச பிள்ளை, நான் அவருடைய மனவாட்டி, நானுடைய மனவாட்டி, அவர் என் மனவாளர். கையை தட்டி ஷகலகா தரபா. அந்நிய பாஷை பேசுங்க. மல்கா தோரோ ஷகரகா தலகரபா ராதலகா தரபா. மறைவிடம் மறைக்கிறா, மறைவிடம் உங்களை மறைக்கிறா. பொல்லாதவர்களுடைய கண்களுக்கு மறைக்கிறா, பொல்லாதவருடைய வாய்க்கு மறைக்கிறா, பொல்லாதவருடைய கைக்கு மறைக்கிறா, பொல்லாத கொள்ளை நோய்க்கு மறைக்கிறா. கர்த்தர் மறைவிடமாய். கையை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. மறைவிடம் மறைவிடம், என்னை மறைக்கிற மறைவிடம் கர்த்தருடைய வல்லமை. நீங்க சொல்லும் போது ஆங்காங்கே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. உங்களை விடுவிக்கும்படி மறைவிடமாய் வந்திருக்கிறா, உறைவிடமாய் வந்திருக்கிறா. உன்னை விடுவிக்கும்படி வந்திருக்கிறா, உன்னை விடுவிக்கிறா. இந்த மாலை வேளையில் உன்னை விடுவிக்கிறா. பெற்றுக்கொள். கையை தட்டி அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் பேசுங்க, அந்நிய பாஷை பேசாதவர்கள் ஜீசஸ் என் மறைவிடம், ஜீசஸ் என் உறைவிடம். வல்லமை வல்லமை, பின்பகுதியில வல்லமை, பின்பாக உள்ளவர்கள் மேல வல்லமை. இதுவரை நவமான பாஷை பேசாதவர்கள் வாயை கர்த்தர் தொடுகிறா, வாயை கர்த்தர் தொடுகிறா. புதிய பாஷை உண்டாகிறது. ரிசீவ் 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 ரிசீவ். மறைவிட உன்னை மறைக்க வந்திருக்கிறா, மறைவிட உன்னை மறைக்க வந்திருக்கிறா, மறைவிட உன்னை மறைக்க வந்திருக்கிறா. ஒரு ராகாபலரபா ஷகதரபா. சாம்பலுக்கு பதிலாக உனக்கு சிங்காரம். ஓ, உன் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலம். அதை சொல்லவே என்னை அனுப்பி இருக்கிறா, அதை கொண்டு வரவே என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறா. ஒரு ராகாலாவா. கையை தட்டி அந்நிய பாஷை. அமர்ந்திருக்கிறவர்கள் அமைதியாக இல்லாம வாயை திறந்து அந்நிய பாஷை. ராகாதோ லோபோ ஷாதாலா. இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை. ஆவியில விடுதலை, மனதில விடுதலை, சரீரத்தில் விடுதலை, உன் குடும்பத்தில் விடுதலை, உன் சூழ்நிலையில விடுதலை. In the name of Jesus Christ of Nazareth, I speak a deliverance. Receive it, receive it, receive it, receive it. Shalara katalaraba malbara redara. Receive the power of the Holy Spirit. Receive the power of the Holy Spirit. Malkoro sherkadaraba radala rahatoro
Rakala barabaraba, Redola Handara Barakatalaraba, Shekadala Mahandurobo, Oragadala. You are here. You are here. இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறேன். எங்கள் சத்தத்தை கேட்டு அசைவாடி கொண்டிருக்கிறேன். விடுவிக்கும்படி வந்திருக்கிறேன். கண்ணீர் துடைக்கும்படி வந்திருக்கிறேன். கைபிடிக்கும்படி வந்திருக்கிறேன். ஓ பலன் தரும்படி வந்திருக்கிறேன். பதில் செய்யும்படி வந்திருக்கிறேன். ஷகலரபலா. Thank you அப்பா. சத்தத்தை உயர்த்தி சபையை சொல்லுங்க. Thank you அப்பா. Thank you அப்பா. ஷகலரபகதல. மதுரைக்கு ஒரு விடுதலை, மதுரைக்கு ஒரு விடுதலை, மதுரைக்கு ஒரு விடுதலை. இந்த துதி, இந்த பிரைஸ் டவர்ல இருந்து நாங்கள் முழங்குகிற இந்த துதி வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை சங்கிலியால் கட்டுகிறது. துரைத்தனங்களை அதிகாரங்களை கட்டுகிறது. அவருடைய ராஜாக்களையும் மேன்மக்களையும் இரும்பு விலங்குகளால் கட்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நிறைவேற்றும்படி எங்கள் வாயிலே துதி, எங்கள் கையிலே போர்வாள். ஷகலர கதரபா மர்கபலரபா ரேகதலரபா ரத ஹந்தரோ கொலரோபோ. கையை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. அனல் மூட்டுங்க. வல்லமை 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 பெருகுது, வல்லமை பெருகுது, வல்லமை பெருகுது. நீங்க வீடு திரும்பும் போது, உங்க வீடு திரும்பும் போது நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை, அனலை, அக்கினியை சுமந்து செல்லுவீர்கள். நீங்கள் போகிற இடமெல்லாம் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். நீங்க போகிற இடமெல்லாம் கட்டுகள் உடைக்கப்படும். நீங்க போகிற இடமெல்லாம் பிசாசு துரத்தப்படுவா. துன்புறுத்தும்படி அக்கினியை சுமந்து போவீர்கள். ஷகலகரகதலபா மகதரபா கரபலரபரா ஷேகதலகதரபரா கதலரபா ரதலகதரபா கரபலகந்துரபோ ஏகதரபகதலரபா ஷிபலபரகதரகதன். கை இரண்டையும் உயர்த்தி பிடித்து Thank you Holy Spirit. ரதுலகந்துரபா ஷிகதரபா மகதரபா கலரபா மகரதோ ரிதலபா எதுரோ கொலரபோ சிபராத்ரோ கொலரபோ மகர கத்துலபா. ஆவில பாடுவீங்களா? ரேதோலகுந்தரபோ ஷெதலாக்ரபா மார்பாக்ரதரதே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை மறைக்கிற மறைவிடமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் உறைவிடமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் புகழிடமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல் ஷடா எல் ஷடா சர்வவல்ல தேவனே. எல் ஷடா எல் ஷடா சர்வவல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீங்க சத்தத்தை உயர்த்தி எல் ஷடான்னு கூப்பிடுங்க. எல் ஷடா எல் ஷடா ஓஹோ எல் ஷடா சர்வவல்ல தேவனே. எல் ஷடா எல் ஷடா நீர் சர்வவல்ல தேவனே. எல் ஷடா எல் ஷடா ஷபலரமங்கரபலபா. We glorify your name, Lord. சர்வவல்ல தேவன். We glorify your name, El Shaddai, El Shaddai. Radalagamboro korobo malbakratarabagandrade. We magnify your name.
உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். சொல்லுங்க, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த ஹை பிரைஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அந்த மகிமை. தாவீது சொன்னார், கர்த்தரிடத்துல ஒன்றையே நான் கேட்டேன், எல்ஷடா என்று சொல்லுங்க. எல்ஷடா, எல்ஷடா, சர்வவல்ல, சர்வவல்ல தேவனே. Don't disturb the river, don't disturb the river. Malka bara bara raba shidara handolo, speak in the tongues. Margoro shirkatara. We glorify your name, El Shaddai. Oh El Shaddai, we glorify your name, we glorify your name. Shatara balari antara barahantro kolorobo. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்து. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. In the name of Jesus Christ, I rebuke every satanic influence in this place. Rakala ramariantura balaraba. I cancel all the plan of Satan. Marbalara barariantrodo shikrada hand. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் கை வைத்து, we glorify thy name, we glorify thy name in all the earth. எல்லாரும் சேர்ந்து we glorify thy name சேர்ந்து சொல்லுவோம். We glorify thy name, we glorify thy name, we glorify thy name in all the earth. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுங்க, மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் உம் நாமத்தை. இன்னொரு விஷயம், மகிமைப்படுத்துகிறோம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் உம் நாமத்தை. வாயில ஜீசஸ் அந்த பேரை சொல்லுங்க. ஜீசஸ், சத்தமா ஜீசஸ், 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 ஜீசஸ். Thank you Jesus, thank you Jesus. அந்த நாமத்தின் வல்லமை இப்பொழுதே உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, ஜீசஸ். பிதாவாகிய தேவன், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீங்க உங்க வாயில அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே அந்த சுகமளிக்கிற வல்லமை, அந்த விடுவிக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ள இறங்கும். சொல்லுங்க வாய் திறந்து, ஜீசஸ், ஜீசஸ். We glorify your name Jesus, we glorify your name Jesus. Thank you Jesus. சொல்லுங்க, thank you Jesus, thank you Jesus. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ அப்பா, நன்றி நன்றி. திரும்ப திரும்ப சொல்லுங்க, நன்றி உமக்கு, நன்றி உமக்கு, நன்றி. ஷாகா தாலா ரஹாத்துரோ. தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 உமக்கு, நன்றி 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 உமக்கு, நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் இடி முழக்கத்தை போல உங்கள் சூழ்நிலையிலே முழங்க போகிறார். நான் சொல்லுகிறேன், உங்கள் சவால்கள், உங்கள் சத்துருக்கள், உங்களை பிடித்து நெருக்கி கொண்டிருந்த எல்லா தேனீக்களை போன்ற பிரச்சனைகள் பட்டு விழப்போகிறது. Right now as you proclaim that name Jesus,
The God of thunder is going to thunder over your enemies. Shagala raba rahanduru malkaba raba hanta rakaraba shekolorobo ribalagadara mahadaraba mahadula karabarabala haturabo re dorogo dolorobo shikataraba hadalaraba. Jesus, சொல்லுங்க Jesus. Thank you 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 Jesus. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. யாராவது ஒருவர் 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தை எனக்காக வாசிக்க. 1 Samuel chapter 7. ஷாகலா ரபஹந்துரபோ ராகரபஹதுலரத மஹரகதுரபா ரோதோலோஹோ ரபரகதா ஷிதர. 3வது வசனத்திலிருந்து ஏதுரோ கோலோ. மைக்ல வாசிக்க முடியுமா? ஷேபோலோ ஹோரோ மாகதரபா. உங்க டாக்டருடைய மைக் போடுங்க. ராகதரா ஜஸ்ட் டாக்டர். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி. நீங்க நம்பி இருக்கிற மிச்சம் எல்லாம் நம்பிக்கை உங்ககிட்ட இருந்து விலக்கிருங்க. நீங்க அதை இதை நம்பிட்டு இருக்கிறீங்க, எது உங்களை காப்பாற்றாது. மிச்ச நம்பிக்கைகள் எல்லாம் விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். மிஸ்பாவிலே கூட்டி விட்டார்கள். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். செய்ய வேண்டியதெல்லாம் செய்றாங்க. என்னெல்லாம் செய்தாங்க? அவங்க தேவையில்லாத அவநம்பிக்கைகள் எல்லாம் தள்ளிவிட்டு இருதயத்தை செவ்வைப்படுத்தி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகும்படி ஆண்டவருக்கும் தங்களுக்கும் இடையில இருந்த எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் சரி செய்து சாமுவேல் சொன்னபடி மிஸ்பாவிலே கூடி விட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு. பாருங்க, எல்லாம் செஞ்ச உடனே என்ன இருக்கணும் சொல்லுங்க? அவன் நம்பிக்கை மாறிடுச்சு. தவறான அஸ்தரோத் மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் மாத்தி அஸ்தரோத்தெல்லாம் வெளியே தள்ளியாச்சு. இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தியாச்சு. கடவுளுக்கும் தனக்கும் இடையில உள்ள அந்த பிரிவினை ஆகிய பாவமா இருந்த எல்லாவற்றையும் விட்டாச்சு. எல்லாம் சரி செஞ்சுட்டு சாமுவேல் முன்னாடி நியாயம் விசாரிக்க உட்கார்ந்து மிஸ்பாவிலே கூடியாச்சு. இப்பயாவது சூழ்நிலை மாறுன்னு பார்த்தா சூழ்நிலை இன்னும் மோசமாயிருச்சு. சில நேரங்களில் ஆண்டவரை தேட நாம் பிரயாசப்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் கடினமாகிறது போல தெரியலாம். காரணம், பிசாசு நீங்க அவன் பட்சம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஷுவரா தெரியும் எப்படினாலும் உங்களை விழுங்கிடலான்னு. ஆனா என்னைக்கு கர்த்தர் பட்சம் திரும்புகிறீர்களோ அன்னைக்கு அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். ஆஹா, இவன் தப்பிர போறா, இவ தப்பிர போறா. ஏன்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்று வேறு எதற்கும் போறான். இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க. சரி, இப்பயாவது சூழ்நிலை மாறணும்னா இன்னும் வலுவாகிட்டு இருக்கு. இங்கே சிலர் வந்திருக்கிறீர்கள். நான் வேறு ஒரு செய்தியோடு வந்தேன் ஆயத்தமாக. ஆனால் கர்த்தரின் இருதயத்தில் இதை பேசும்படி ஏவுகிறபடினால் நான் இதை பேசுகிறேன்.
ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். என் சவால்கள் இன்னும் கடினமாக்கப்பட்டிருக்கிறது. My situation has become tougher after I sought God. அதற்கு முன்பாக இருந்ததை விட இப்போ இன்னும் கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறது தெரியலையே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்று சொல்லி நீங்கள் புலம்பி வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வாசிங்க தொடர்ந்து. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். மறுமொழி என்றால் இம்மீடியட் ஆன்சர் என்று அர்த்தம். நான் காலையிலே சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு இங்கே விசுவாசத்தோடு வந்திருக்கிற சிலருக்கு மறுமொழி கொடுக்க விரும்புகிறார். நான் சொல்கிறேன் இம்மீடியட் ஆன்சர். ஒரு வாரம் தாண்டாது உங்கள் பதில் உங்களை சேரும், உங்கள் அற்புதம் உங்களை கிட்டும், நீங்கள் உங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் அற்புதத்தோடு கர்த்தரை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பீர்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். What was the magic that fetched them the immediate answer? அஷ்டரோத்தை தள்ளினார்கள், உபவாசம் பண்ணினார்கள், நடுவில் இருந்த பாவத்தை தள்ளினார்கள். பெலிஸ்தியர் நெருக்கத்தான் செய்தார். ஆனால் சாமுவேல் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அந்த பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார். இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாடு எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். எத்தனை பேர் நம்புறீங்க? இட் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். எம்மாவுஸ் சீஷர்களுக்கு அது நியாயாதிபதிகள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், இன்னும் எல்லாத்திலிருந்து தன்னை குறித்து எழுதப்பட்டவைகளை அவர்களுக்கு எடுத்து சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. So it's all about Jesus. அப்ப அந்த நிழலாட்டத்திலையும் இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது. அவ்வளவு நேரம் அஷ்டரோத்தை தள்ளி உபவாசம் பண்ணி பாவத்தை அறிக்கையிட்டு நீதி விசாரிக்கப்பட்டு எல்லாம் செஞ்சாலும் பெலிஸ்தியர் நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப சாமுவேலுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரே ஒரு வழி தான் இருக்கு. பக்கத்துல யாரையா பார்த்து சொல்லுங்க, ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு வழி இயேசுதான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரவே முடியாது. நான் தான், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு அதை தருவார் என்று சொன்னார். சாமுவேல் சரியாக செஞ்சார். திரும்ப வாசிக்க முடியுமா அதை? அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். மறுமொழினா இம்மீடியட் ஆன்சர் அருளி செய்தார். அடுத்த வசனம். சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில், நான் சொல்லுகிறேன், இதை கர்த்தர் செய்ய போகிறார். சாமுவேல் அந்த ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலி செலுத்துகையில் செய்து கொண்டிருக்கும் பொழுதே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். அவர்கள் நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய நம்புகிறவங்களுக்கு விசுவாசித்தால் நீங்கள் கையை தட்டி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், கையை தட்டி நல்லா தேங்க்யூ 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 தேங்க்யூலா, நன்றி நன்றி நன்றி. ஆனால் அற்புதத்தின் வாசல் எங்க? அந்த ஆட்டுக்குட்டி சர்வாங்க தகன பலி இடும் பொழுதுதான். அந்த சர்வாங்க தகன பலி இடுகையில் கர்த்தர் அவனுக்காக மறுமொழி தரும்படி இடி முழக்கம் போல முழங்க பண்ணி சத்துருக்களை பட்டு விழும்படி செய்தார். நான் சொல்லுகிறேன், உங்கள் சவால்கள் பட்டு விழும். நான் சொல்லுகிறேன், உங்க வியாதி பட்டு விழும். உங்க பிள்ளைகளை நெருக்கி பிடித்திருக்கிற அந்த பாவ பழக்கம் பட்டு விழும். தேவையில்லாத அந்த ஆபாச பட பழக்கம் பட்டு விழும். அந்த குடி வெறி பட்டு விழும். உங்களை நெருக்குகிற அந்த தேவையில்லாத கடன் பிரச்சனை பட்டு விழு. விசுவாசிக்கிற கையை தட்டி வாயை திறந்து ஜீசஸ் நேம்னு சொல்லுங்க, இன் ஜீசஸ் நேம்னு சொல்லுங்க, இன் ஜீசஸ் நேம்னு சொல்லுங்க, இன் ஜீசஸ் நேம்னு சொல்லுங்க, இன் ஜீசஸ் நேம். சத்தமா சொல்லுங்க, இன் ஜீசஸ், இன் ஜீசஸ் நேம். இயேசு 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 நாமம். தேங்க் யூ ஜீசஸ். உட்கார்ந்து கொள்ளுங்கள். 5 நிமிடத்தில் நான் முடிக்க போகிறேன். ஆனால் இந்த செய்தியை மனதில் எடுத்துக்கொண்டு போங்க. The one message you need to have in your heart.
is Christ crucified for you. Hallelujah. சொல்லுங்களேன், இயேசுதான். சொல்லுங்க, இயேசுதான். அந்த இயேசுவை உயர்த்தும் பொழுதெல்லாம் உங்களுக்காக அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து உயர்த்துங்க. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். என்ன முடிவெடுத்திருக்கிறார்? தனக்காக இந்த உலக இரட்சகராக, உலக பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னையே ஒப்பு கொடுத்த இயேசுவை மகிமைப்படுத்தும்படி முடிவெடுத்திருக்கிறார். He has decided to glorify his son. ஆமென் சொல்லுங்க. அவருடைய குமாரன் இயேசுவை மகிமைப்படுத்த முடிவெடுத்து விட்டார். பக்கத்துல யாரையாவது பார்த்து சொல்லுங்க, ஜீசஸ்ன்ற அந்த பேரை, சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ்ன்ற அந்த பேரை மகிமைப்படுத்த முடிவெடுத்து விட்டா. நீங்களும் அந்த பணியிலே கைகோர்ப்பீர்கள் என்றால் நீங்கள் செய்கிற ஊழியத்திலே அற்புதத்தை பார்ப்பீர்கள், அடையாளத்தை பார்ப்பீர்கள். நீங்களும் இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மறுமொழி வரும். இயேசு நாமத்தை சொல்லி நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். இயேசு நாமத்தை சொன்ன அற்புதம் நடக்கும். காரணம், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை மகிமைப்படுத்த போகிறார். கையை தட்டி ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க சபையே, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு கர்த்தர் முடிவெடுத்துட்டார். நீங்களும் அதே நாமத்துக்காக நான் வாழ போறேன்னு சொன்னா உங்க மூலமா மகிமைப்படுவார். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். எப்படி? இயேசு நாமத்தை சொல்லி நீங்க செய்கிற எல்லாத்திலையும் வெற்றியை பார்ப்பீங்க. இயேசு நாமத்தில் நீங்க சொல்லி செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. Because he wants to glorify that name, Jesus. Hallelujah. Hallelujah சொல்லுங்களேன். வேற எதுலையுமே வேகாது. இனி இந்த நாமத்தில் தான் அற்புதங்களை பார்ப்போம், இந்த நாமத்தில் தான் அடையாளங்களை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் திருப்பி படித்து பார்த்தா, they lived for that name Jesus. Hallelujah. அந்த நாமத்தை தான் சொல்லி 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 அற்புதத்தை, அடையாளத்தை, ஜனங்களுக்கு விடுதலையை பிரசங்கித்தார்கள். அந்த மார்க்கத்தை பிரசங்கித்தார்கள். இயேசு என்பது ஒரு மார்க்கம். சொல்லுங்க, மார்க்கம். அல்லேலூயா. ஒரு மார்க்கமா பாக்கீங்களே நீ? இயேசு என்று ஒரு வழி. உங்க வழியை போக்குறதுக்கு ஒரு வழி இயேசுதான். இயேசுவை சாமுவேல் உயர்த்தினார். சர்வாங்க தகன பலி என்பது ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம், ஜீசஸ் தான். ஆதி ஆகமத்திலே பாவம் செய்தார்கள், கண் திறக்கப்பட்டது. 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே அவர்கள் நிர்வாணத்தை மறைக்கும்படி அத்தி இலைகளை தரித்து கொண்டார்கள். விட்டாரா? விடல. 21வது வசனத்திலே ஆட்டு தோலினால் அவர்களை உடுத்தி விட்டார். ஏன்? அது எதை குறிக்கிறது? அத்தி இலை. உன் சுய முயற்சியினால் நீ ஒரு நாளும் உன்னுடைய பாவத்தை மறைத்தோ இல்ல தகுதி பெற்றோ வாழ முடியாது. உனக்காக ஆட்டுத்தோல் தேவை என்றால் ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய பலியின் விளைவுதான் அந்த ஆட்டுக்குட்டியின் தோலை அவர்களுக்கு உடுத்தி விட்டார். அல்லேலூயா. ஏசாயா 53 உங்களுக்காக எனக்காக ஆட்டுக்குட்டி அல்ல, ஆட்டுக்குட்டியானவரே பலியிடப்பட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். 53 பலியாகி 54 கடைசியில சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா. இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம், என்னாலே அவர்களுக்கு உண்டான நீதி, தகுதி. நான் தகுதிப்படுத்துறேன். 53 ஆட்டுக்குட்டி அடிச்சாரு, 54 ஆட்டுக்குட்டியோடைய தோலை நமக்கு உடுத்தி விட்டுட்டாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு மாலையில் எனக்குள்ள ஒரு வேர்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கர்த்தர் சீயோனை பார்த்து, சபையை பார்த்து, நீ என் ஜனம் என்று சொல்லும்படிக்கு என் வாயிலே வார்த்தை அருளி தம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இனியும் கஷ்டப்பட்டு மண்டை உடைக்க வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்காக அவர் கஷ்டப்பட்டு விட்டார். ஏற்கனவே அவர் உங்களுக்காக கரையம் செலுத்தி தன்னுடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்து இரத்தத்தை சிந்தி உங்கள் பாவங்களை கழுவி துடைத்து விட்டார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். ஒப்புரவாகுங்கள் என்று அவருடைய குரலாக நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். His arms are open for you. His heart is already for you. The heaven is open for you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசுவை உயர்த்தும் பொழுது அற்புதத்தை பார்ப்பீர்கள்.
இயேசுன்ற நாமத்தை சொல்லும் பொழுது சர்வாங்க சுகத்தை அனுபவிப்பீர்கள். இயேசுன்ற நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உடையாத கட்டுகள் உடையும். I tell you, உடையும். சத்தமா சொல்லுங்க, உடையும். கம்பீரமா சொல்லுங்க, உடையும். உடையாத கல் நெஞ்சை உடைப்பா. 9 வாதைகளுக்கு கரையல அந்த கடின கல் நெஞ்சு, பார்வோனுடைய நெஞ்சு. 9 வாதைகள். இந்தா விட்டுறேன் விடல, இந்தா விட்டுறேன் விடல. ஒவ்வொரு தடவையும் 9வது வாதை 3 நாட்கள் காரிருள். இங்கிருந்து அங்க போக முடியாது, அவ்வளவு காரிருள். இந்த தடவை கட்டாயம் விட்டுறேன்னா விடல. நான் 9 வாதைகளுக்கு நடக்காத ஒன்றை 10வது வாதையில கர்த்தர் அந்த கல் நெஞ்ச ஒட்டச்சிட்டார். என்ன அந்த 10வது வாதை? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலே பூசி ஆட்டுக்குட்டியின் சரீரத்தை உட்கொண்டார்கள். அந்த ராத்திரியிலே சங்காரன் அவர்களை தாண்டி போகும்போது ரத்தம் பூசப்படாத வீட்டின் தலைச்சன்களை அடித்தார். ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை ஏன் அடிக்கவில்லை? அந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்காக ஏற்கனவே ஒரு பரிகாரம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ரத்தம் தான் அதற்கு அடையாளம். ஏற்கனவே ரத்தம் சிந்துதல் இங்கே நடந்திருக்கிறது என்று அந்த வீடுகளை கடந்து சென்றபடினால் அதற்கு பேரு பாஸ் ஓவர். நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக ஒருவர் ஏற்கனவே கரையம் செலுத்தி விட்டா. மதுரை நற்செய்தியை கேட்கட்டும், இந்த வானமண்டலங்கள் நற்செய்தியை கேட்கட்டும். Let the air listen to some good news. இயேசு உங்களுக்காக கரையம் செலுத்தி விட்டா. அவர் ஒப்புரவாக்கும்படி தன்னுடைய மாம்ச சரீரத்திலே மரணத்தை அனுபவித்து விட்டா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் அனைத்தையும் தமது மூலமாய் அவரோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. He longs to have you into his arms. பக்கத்தில் யாரையா பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக எதையுமே செய்வார். நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். இந்த இயேசுன்ற நாமத்தை உங்க வாயில சொல்லி சொந்தம் கொண்டாடி இயேசுன்ற நாமத்துக்காக வாழணும். செயலிலோ வார்த்தையிலோ இயேசு மகிமைப்பட வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லுங்க. பி மேஜர் முடிக்க போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லுங்க. அடுத்த ஒரு 2 நிமிஷம் ஜீசஸ்ன்ற பேர் உங்க வாயில இருக்கட்டும். நான் சொல்றேன், மறுமொழி வரும். கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவா. நான் சொல்லுகிறேன், இயேசுன்ற நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், மறுமொழி வரும். இம்மீடியட் ஆன்சர் உங்களை தேடி வரும். இந்த வாரத்தில் வரும். இந்த மாதத்திற்கு உங்களுக்கு பெரிய நற்செய்தியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பிகாஸ் ஆஃப் தட் நேம் ஜீசஸ். கையை தட்டி ஜீசஸ் ஜீசஸ்னு சொல்ல ஆரம்பிங்க. ஜீசஸ் ஜீசஸ்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ். நீங்கள் அவருடைய உரிமை சொத்து. ஹல்லேலூயா. ஆராதிப்போமா? கடைசியா ஒரு நிமிடம் எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ். ஏ மேஜர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். இப்ப நாமும் அந்த ஆட்டுக்குட்டியை உயர்த்த போகிறோம். ஒரு 2 நிமிடம் உயர்த்த போகிறோம். அந்த ஆட்டுக்குட்டியை அன்னைக்கு சாமுவேல் உயர்த்தின பொழுது எப்படி கர்த்தர் மறுமொழி கொடுத்து இடி முழக்கம் போல முழங்கி அந்த எதிரியை பட்டு விளப்புனினாரோ, அதே போல கடைசி இந்த 5 நிமிடத்தில் ஒன்று குறைஞ்சிராது. நீங்க தயவு செய்து நின்று இந்த அற்புதத்தை பெற்று செல்ல வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் மகிமையை காண்பீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. கை உயர்த்தி உமக்கே எங்கள் ஆராதனை. உயர்த்துங்கள் ஆட்டுக்குட்டியானவரை. உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஓ ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை. சொல்லுங்க, உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. இன்னொரு
இன்னொரு விஷயம் சொல்லுங்க. உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. என் பாவம் யாவையும் என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே, பாவத்தின் விளைவுகளை மரணத்தால், திரும்ப திரும்ப சொல்லுங்க, பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே, பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே, காயங்களால் நான் சுகமானேனே. கரமுயர்த்தி உமக்கே எங்கள், glorify the name Jesus. உமக்கே எங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. இப்ப சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே. Glorify the name Jesus. Yes. Come on church. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்காக மறுமொழி தரும்படி இடி முழக்கம் போல உங்கள் சவால்கள் மேல் உங்கள் சத்துருக்கள் மேல் பட்டு விழும்படி. இயேசுவே. When you call out that name, when you call out that name Jesus, you are attracting the power of heaven, miracle working power. இயேசுவே. ஷபலரபா கந்தரபா. இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிற இடத்துல அந்த நாமத்தை சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியானவரை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களுக்காக முழங்கட்டும், அந்த வல்லமை இறங்கட்டும், சுட்டரிக்கட்டும். இன்னும் சத்தமா சபையை இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவர். கையை தட்டி சொல்லுங்க, ஜீசஸ் ஜீசஸ்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. தடைகள் உடையும், தடைகள் உடையும், தடைகள் உடையும். திருமண காரியம் கைகூடாதபடிக்கு தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிற தடை உடையுது இயேசுவின் நாமத்துல, உடையுது. சொல்லுங்க ஜீசஸ் ஜீசஸ்னு. இடி முழக்கம் போல உங்களுக்காக மறுமொழி தரும்படி முழங்குகிறார். சத்துரு பட்டு விழுகிறா, தடைகள் பட்டு விழுகிறது, வியாதிகள் பட்டு விழுகிறது. ரைட் நவ ஜீசஸ்னு சொல்லுங்க, ஜீசஸ்னு சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கடைசி ஒரு 2 நிமிடம், கடைசி ஒரு 2 நிமிடம் அந்த நாமத்தை சொல்லி கவன சதறல் இல்லாம பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை வருது, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க அந்த பரலோக வல்லமையை, பரலோக வல்லமையை. Heaven is backing you. God is thundering for you right now, right now. Receive it. கைகளை தட்டி Jesus, I receive, I receive, I receive, I receive in Jesus name, I receive it in Jesus name, I receive it in Jesus name. Shakala barakatolorobo. Yesuve, Yesuve ஆட்டுக்குட்டி. கடைசி ஒரு விஷயம், நல்ல கையை தட்டி Jesus name நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. விசுவாசித்து இயேசுவின் நாமத்திலே மறுமொழியை பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே மறுமொழியை பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே மறுமொழியை பெற்றுக்கொள்ளுகிறேன். கையை தட்டி ஜீசஸ்.